ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்ம காளான் குருமா தான் செய்ய போகிறோம். காளான் 3 பாக்ஸ் எடுத்தாச்சு. 1 2 3 3 பாக்ஸ் காளான் எடுத்தாச்சு. அது கூட வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 3 எடுத்துருக்கோம். 3 பாக்ஸ் காளான், 3 பல்லாரி போதுங்களா? 3 பல்லாரி, அப்புறம் கறிப்பட்டை ஒரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 5 ரூபா பாக்கெட் 2, 10 ரூபா குழம்புத்தூள் 10 ரூபா குழம்புத்தூள் போதும். 10 ரூபா குழம்புத்தூள் 1, 1/2 லிட்டரு ரீஃபண்ட் ஆயில், தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி குருமாக்கு 1/2 கிலோ தக்காளி. அப்புறம் அது கூட வேறு என்ன வேணும்? அவ்வளோதானா? கம்மியாக இருந்த மாதிரி ஜாமான்லாம். தக்காளி வெங்காயம் செய்கிறோங்களா? ஆமாம், அதே மெத்தட் தான். தக்காளி வெங்காயம் குழம்புத்தூள் கறிப்பட்டை காளான் ரீஃபண்ட் ஆயில், அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஸ்? கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம். புதினா வேணுமா? அது கூட புதினா வேண்டாம், கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் புதினா. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ வந்து காளான் வந்து தொலி உரிக்கணுமோ? காளான் தொலி உரிக்கணுமோ? இந்த காளான் பாக்ஸில் உள்ள பிரித்து தொலி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக உரிக்கணும்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியாச்சு. நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. இனிமேல் தக்காளி கட் பண்ணணும். நல்லா பொடிசாக பண்ணிட்டுருக்கு. இனிமேல் அடுத்தது தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியே துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. தக்காளி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். அது கூட பல்லாரியும் அதேமாரி சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இனிமேல் அடுத்தது நம்ம வானல் எடுக்க முடியுதான். வானல் அடுப்பில் வச்சு தக்காளி வெங்காயத்தை வதக்க முடியுதான். நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. அடுத்தது கொடுங்க பச்சை மிளகா 4 பச்சை மிளகா அது கூட சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, அதையும் துண்டு துண்டாக நறுக்கணும். மிளகா துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. பச்சை மிளகா பொரிக்கஞ்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ என்ன ஊற்ற போகிறோம்? ஒய்ஃப்லாம் இருப்பாங்க வீட்டில் கரையில். நான் பாண்டியில் இருக்கேன். ஊற்றிட்டீங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண? என்ன காய்? அவன் அதான் சொல்லியிருக்கான். நான் உங்களுக்கு காலையில் எதுக்கு போகணும்? என்ன கொதிச்சிட்டா? இப்போ கடுகு போடுங்களா? கடுகு போடுங்க. கடுகு போட்டால் கரண்டி எங்கே? கரண்டி உள்ளே தான் இருக்கும். கரண்டி எதுவும் இல்லை இருக்குங்க. அந்த கரண்டி இல்லையா? இந்த கரண்டி சரி, சும்மா சின்னதாக வச்சு இது பண்ணுங்க. அப்புறம் பார்த்து. இந்த கரண்டி பத்தாதுங்க. அப்போ அந்த மாவு கரண்டி கழுவிடுமா? அந்த மாவு கரண்டி நாளைக்கு வரும். இதேமாதிரி கரண்டி நோட் பேசுங்கிறதா செட் ஆகும். வீட்டில் இருக்கா? வீட்டில் தான் இருக்குது. சரி, எடுத்துகிட்டு வரியா? நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுமா? நல்லா வதக்கணுண்ணா. வெங்காயத்தை போடுங்க. இப்போ வெங்காயம் வதக்கணும்ல. வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வெங்காயம் போடணும். தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா? தேங்காய்லாம் வேண்டாம்ல. இந்த பகுதியில் வெடி எடுக்க கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம். இன்னும் வதங்கணும். நல்லா பச்சையாக இருக்குது வதங்கணும். வெங்காயம் அடுப்பு குறைச்சி தெரியா? தக்காளி போடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். நம்ம வெங்காயம் வதங்கலாம். இப்போ தான் இது பண்ணிட்டுருக்கோம். நல்லா வதங்கணும். அதுக்கு போனால் குழம்பு நல்லாயிருக்கும். மசாலாலாம் லாஸ்ட்டாக தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி போடுங்க. நான் வரேங்க. தக்காளி போட்டாச்சா? இனிமேல் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டாச்சு. இப்போ தக்காளி நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினது தக்காளி நம்ம வதக்கிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கோம், அதனால தான் நம்ம வதக்கு தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். குழம்புத்தூள் போடுறோம். குழம்புத்தூள் கிண்ணுக்கிறது தான் காளான் போடணுண்ணே. குழம்புத்தூள் ஃபுல்லாக போட்டிங்களா பாதி போட்டுக்கலாம்? போட்டுருக்கேன். காரம் எப்படின்னு பார்த்துட்டு வேணால் தேவைன்னா போட்டுக்காது. நிறையா போட்டு காரம் மாதிரி போட்டுருங்க. போதும் திட்டமாக போட்டோம். இனி எவ்வளோ இது வளர்க்கணுண்ணே? மசாலா வாசனை போகிற வரையும் வரைக்கிட்டு ஏதாச்சும் ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் ஒரு வரலும் 10 நிமிஷம் வந்துருப்பா காளாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காளான் போடுறோம். காளான் போடுறேன். தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கும். போதுமா? இதுலேயே தண்ணி போதும். தண்ணி தான் வேணா காளான்லேயே தண்ணி வரும்ண்ணா. வேக அதனால தண்ணி கம்மியாக ஊற்றும். இல்லைன்னா தண்ணி நிறையா ஊற்றலாம். அவ்வளோதான். இது நல்லா கிண்டணுண்ணே. மசாலா எல்லாம் ஓட்டுறோண்ணே. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேண்ணா. கரெக்டாக இருக்குண்ணே. கூடவே தண்ணி வச்சுண்ணே. வேண்டாமா? தண்ணி வேண்டாம். தண்ணியை அரை கிளாஸ் வைக்க சொன்னான். நான் 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். சரி. ஏன்னா தண்ணி காளான்லேயே தண்ணி இதாகும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டா. காளானை போட்டு கொண்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் கலக்கணும். சார் தான் டேஸ்ட் பார்க்க சொல்லணும் எப்படி இருக்கு. சரி கிண்டுங்க. நான் கொஞ்சம் வேக விட்டு பார்ப்பேன். சரியா? எவ்வளோ நல்லா கிண்டுங்க. அவ்வளோ மசாலா காளான் நிறையா அந்த மாதிரி தேத்துன்னா நம்ம சின்னதை பொடிசா அடிட்டோம்ல, அதான் நிறையா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி ரெடி. பாருங்கள், காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு. காளான் கிரேவி ரெடி. இனிமேல் சப்பாத்தி செய்யணும் அடுத்தது.